83 16/5/83 9:44 AM போல பிறந்திருக்காங்க. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கோச்சார அமைப்புகள்ல இதுக்கு பிறகான பாதிப்பு அமைப்புகள் இல்லை. சனி உச்சமா இருக்காரு ஜாதகத்துல. சரி இப்ப என்ன தசை நடக்குது? சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. சனி தசையில குரு புத்தியுமா? சனி தசை குரு புக்தி முடிகிற வரைக்கும் நான் ஒரு விஷயம் நல்ல பலன் சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட உண்மையிலேயே நீங்க சொல்றதான் அஷ்டம சனி தொடங்கினதுல இருந்து 2018 இருந்து சொல்வேன். ஏப்ரல் மாசத்துல இருந்து 2018 19 20 21 22 26 வந்துருச்சு. புதன்ல தான் ரிகவர் ஆக போறீங்க. உண்மையிலேயே இந்த புதன் தான் 11ஆம் இடத்துல இருந்து சனி பார்வையில் இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த புதன் உங்களை ரிகவர் பண்ணி தாங்க ஆகணும், வேற வழி இல்லை. அப்போ இந்த ஏப்ரலுக்கு பிறகுல இருந்து வரக்கூடிய புதன் தசை எஸ், இந்த ஏப்ரலுக்கு பிறகு ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய புதன் தசையில இருந்து தான் மாற்றம் வரும். உடனே நம்மளோட 8 வருஷ கஷ்டம் 2 வாரத்துல நிவர்த்தி ஆயிராதுல. 2026 இருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி மே மாசத்துல இருந்து வச்சுக்கோங்க, படிப்படியாக பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஆரோக்கிய குறைபாடு கண்டிப்பா ஏதாவது அமைப்புகள்ல இருக்கும். அது என்னன்னு பாருங்க. அதுவும் படிப்படியான அமைப்புகள்ல கட்டுக்குள்ள இருக்கும். ஆனாலும் சில இடங்கள்ல இந்த தன்மை கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்பு. ஆனா இந்த புதன் தசையில இருந்து நல்லா இருக்க போறீங்க. படிப்படியான மாற்றங்கள் வரப்போகுது. நல்ல தன்மைகள்லாம் உண்மையிலேயே வரப்போகுது. நல்லதை எதிர்பார்க்கலாமாங்க? நல்லதை எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 2028க்கு பிறகு இப்ப நீங்க எதெல்லாம் கவலைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, புதன் தசை கேது புக்திக்கு பிறகு அது எதுவுமே ஒண்ணுமே இல்லைங்க. அப்படியே ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தேன்னு சொல்லக்கூடிய அமைப்புல அவ்வளவும் தீர்ந்துதான் ஆக வேண்டிய ஜாதகம். கண்டிப்பாக அது தீர்ந்து போகுங்க. சரிங்களா?